உலகத்துல வந்து 7 அதிசயம் கேள்விப்படுறீங்க. 8வது அதிசயம் ஒண்ணு இருக்கு. என்ன சொல்றோம் பாருங்க. அதான் வந்து பினான்ஸ்ல ரொம்ப முக்கியமானது காம்பவுண்டிங் பவர். அதுதான் 8வது அதிசயம் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து எப்படி ஒரு ஸ்டோரி மூலமா நான் உங்களுக்கு ஈஸியா கன்வே பண்ணலாம். மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது ஒரு நாட்டுல வந்து ஒரு அரசன் இருக்கான். அவனை வந்து புகழ்ந்து பாடுறதுக்கு ஒரு புலவர் வரான். தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். அந்த புலவர் பாடின பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சு போய் அவனுக்கு பரிசு தொகை கொடுக்கணும்னு அரசன் வந்து முடிவு பண்ணிடலாம். அப்போ அரசன் கேட்கறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் அந்த புலவர் சொல்றான், நீங்க வந்து ஒரு செஸ் போர்டு எடுத்துட்டு வாங்க. அதுல வந்து முதல் கட்டத்துல ஒரு நெல்மணி வைங்க, 2வது கட்டத்துல 2 நெல்மணி வைங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்கும் அதை வந்து எனக்கு அந்த நெல்மணியை வந்து ரெட்டிப்பாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அரசன் சொல்றான், இவ்வளவுதானே உனக்கு பண்ணணும். சரி, யாருங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டளை இடுறான். இது மாதிரி கட்டளை இடவும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதுக்கு ரெட்டிப்பா நெல்மணி வைக்கும்போது 32வது கட்டத்திலேயே அது காலி ஆயிடுது. அவன் குடோன்ல உள்ள மூட்டைகள் எல்லாமே, நெல்மணி மூட்டைகள் எல்லாமே காலி ஆயிடுது.